ஏய் கோழி நில்லுடி. ஏய் நில்லுடி நில்லுடின்றல்ல. என்ன பாட்டி, எதுக்கு துரத்திட்டு ஓடி வர? அப்பா ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல. இத சொல்லதான் இப்படி ஓடி வந்தியா? இல்லடி, எப்படியும் இந்த சம்பந்தம் முடிவாயிடும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்ன வேலை? முதல்ல இப்படி வெயில நின்னு பேசுறத நாம 2 பேரும் அவாய்ட் பண்ணணும். நம்ம முகம்லாம் டல் ஆயிடும்டி. எது நம்ம முகமா? ஆமாண்டி. அப்புறம் ஏதாச்சும் நல்ல பார்லரா பாக்கணும், ஃபேஷியல் பண்ணணும். அப்பதான் முகம் பளிச்சுன்னு இருக்கும். அப்புறம் லைட்டா என் ஹேரை கூட செட் பண்ணணும். என்ன கிழவி, உன் பேச்செல்லாம் ஒரு ரேஞ்ச்ல இருக்கு. ஃபேஷியல்ங்கற, ஹேர் செட்டிங்கற, இதுக்குதான் என் கல்யாணத்துக்கு உருண்டுகிட்டு வந்தியா? என்னடி நீ இப்படி சொல்ற? எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பேத்தி. அவ கல்யாணத்துல நான் அழகா ஸ்டைலா இருக்க வேண்டாமா? நீ ஏன் அப்படி இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? 5000 கொடு 6000 கொடுன்னு கேட்பாங்கன்னுதான் நானே சும்மா இருக்கேன். 5000 6000மா? என்னடி சொல்ற? இந்த 100 200க்கெல்லாம் பண்ண முடியாதா? முடியுமே. இந்த தக்காளி வெள்ளரிக்காலாம் கிலோ கணக்குல வாங்கி வச்சு நீயே நல்லா அரைச்சு முகத்துல பூசிக்கோ. என்னடி என் கனவுல இப்படி போட்டு அரைக்க சொல்ற? சரி வா, அப்படியே போய் நிச்சயத்துக்கு புடவை வாங்கிட்டு வந்துடலாம். அதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இப்ப எனக்கு வேலை இருக்கு. என்ன முறைக்கிற? இந்த வெயில்ல புடவை வாங்க போனா பரவாயில்லையா? ஐயோ வேணாம் வேணாம். இவ்ளோ நேரம் நின்னதுக்கு என் ஸ்கின் என்ன ஆயிருமோ. போய் முதல்ல பன்னீர் ஊத்தி முகத்தை கழுவணும். நான் போறேன்டி அம்மா. ஆசைதா கிழவிக்கு. என்ன ஓவியா, அப்பா கூட வெளியே போறியா? ஹாய் அக்கா. இல்ல, நான் அம்மா வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு தானே வந்த, அதுக்குள்ள ஓடுற? உனக்கு இன்னைக்கு என் கையால ஸ்பெஷலா சமைச்சு தரலாம்னு நினைச்சேன் தெரியுமா? இன்னைக்கும் நீங்க தானே செஞ்சு கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து சாப்பிடுறேன். என்ன பொழப்பு இது? பேசாம நீயும் அவள மாதிரி இங்கே வந்து இருந்துடலாம்ல. ஆனா அம்மா விட மாட்டாங்களே. அவங்க ஓகே சொன்னா நீ வந்துருவியா? தெரியல. ஆனா அவங்க ஓகே சொல்ல மாட்டாங்க. நான் அம்மா கூட, இனியா அப்பா கூட, இதுதான் லாஸ்ட் வரைக்கும். ஆனா அவளை விட நீ எவ்வளவோ பரவாயில்ல. எவ்வளவு அமைதியா சொல்ற பேச்ச கேக்குற. அவ வக்கீல் மாதிரி கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பா. என்ன அப்பாவும் பொண்ணு கனாலியே பேசிக்கிறீங்க? அது என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குல, அதே மாதிரி உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு. அதான். ஓகே, நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணலாம். பாய் குயிலி அக்கா. ஏய், என்ன நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என் பேரையே மாத்திட்ட? நான் குயிலி இல்ல, குழலி. சொல்ல பாப்போம். ஓ சாரி சாரி. பாய் குழலி அக்கா. சார், நீங்க என்ன சத்தமே இல்லாம கமுக்கமா போறீங்க? அதான் ஓவியா கிட்ட பேசிட்டீங்க. அவகிட்ட பேசினதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட பேசினது ஞாபகம் இருக்குல்ல? 1000 ரூபாய் ரெடியா எடுத்து வைங்க. அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஆபரேஷன் சுகுமார் இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆபரேஷனுக்கு போறேன்னு சொல்றேன், ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்லாம போறாரு. என்ன படிச்சு எப்படி டாக்டர் ஆனாரோ? வாங்கம்மா. எனக்கு வேலை கிடைச்சது தெரிஞ்சா அண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு வேலையும் நல்ல வீடும் கிடைச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரி, அப்புறம் பேசுறேன். என்ன கதவு திறந்திருக்கு? பாரதி, கலை. ஐயோ, அண்ணி அவ்வளோ திட்டினாங்களே. இந்த 2 பசங்களும் கேட்காம மறுபடியும் விளையாட போயிடுச்சுங்களா? அண்ணி வந்து பார்த்தா டென்ஷன் ஆயிருவாங்க. முதல்ல பார்த்து கூட்டு வந்துடணும். என்ன மலர், பசங்களை தேடிக்கிட்டு இருக்கியா? அவங்க 2 பேரும் வெளில விளையாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன மலர்?
எதுக்கு வழியை மறைச்சு நிக்கிறீங்க? அதான் சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. நான் போய் உங்களை கூப்பிட்டுக்கிறேன். இருங்க. என்ன பண்றீங்க? போங்க. ஏன் மலர், எதுக்குங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரிலாக்ஸ்டா இருங்க. நீங்க 1 hour வெளியில போய் கஷ்டப்படுறீங்க, அவங்களும் 1 hour வெளியில போய் கஷ்டப்படுறாங்க. இப்படி நீங்க ஆளாளுக்கு வெளியில போய் கஷ்டப்படுறீங்கன்னு நான் ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன். மரியாதையா போயிடு, அதான் உனக்கும் நல்லது. இல்லனா என்ன நடக்கும்னே தெரியாது. இல்ல இல்ல இல்ல, நான் என்னெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன். எவ்வளவு ஆச்சு கோமதி? இருக்கட்டும்க்கா, இங்க பக்கத்துல தானே போயிட்டு வந்தோம், பரவாயில்ல. நீ ஏற்கனவே எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுட்ட. ஆட்டோ ஓட்டுறது உன்னோட வேலை, அதுக்கு நீ காசு வேணான்னு சொல்லாத. பொடி இந்தா. அக்கா, நீங்க சொல்றது சரிதான்க்கா. ஆனா நீங்களே வேலை கிடைக்காம வீடு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், அப்புறமா சேர்த்து வாங்கிக்கிறேன். நில்லுங்க, எங்க போறீங்க? நீங்க வெளியில போயிட்டு வந்தா உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்குமோ அதை விட டபுள் மடங்கு நான் தரேன். என்ன? நானே உங்களுக்கு தொண்ணு நினைச்சேங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களே என்ன தொட்டுட்டீங்க. இது போதுங்க எனக்கு. ஒழுங்கா போயிடு. இல்ல இல்ல கோமதி, என் கையில காசு இருக்கு, இந்த வாங்கிக்க. அக்கா, அப்ப பெட்ரோலுக்கு மட்டும் 150 ரூபா கொடுங்க போதும். என்கிட்ட சேஞ்ச் இல்லையே, இரு வாங்கி தரேன். வாட்ச்மேன், சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சேஞ்ச் மட்டும் மாத்தி கொடுக்குறீங்களா? சரிம்மா. இவன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றான். ஹலோ, என்னங்க சொல்றீங்க? நானா தப்பா நடக்க முயற்சி பண்ணேன்? நான் ஹெல்ப் வேணுமானு தானே கேட்டேன். ஹெல்ப் வேணும்னா கையை பிடிச்சு தோலை தட்டி தான் கேப்பீங்களா? நான் நார்மலா தாங்க உங்க கையை பிடிச்சேன். ஏய், கையடா. என்னங்க கையடன்னு சொல்றேன். நீ ஒரு கேடு கிட்டவன்னு வந்த அன்னைக்கு தெரியும்டா. அன்னைக்கு நைட்டு நாங்க தூங்கும்போது திருட்டுத்தனமா எட்டி பார்த்தது நீதானே எனக்கு அப்பவே தெரியும். இல்ல, நல்ல வேளை நீ ஓடிட்ட. இப்ப விழுந்த அடி அப்ப விழுந்திருக்கும். அக்கா, எனக்கு இந்த ஆள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? கோமதி, கோமதி, ஏம்மா, என்னம்மா பண்ற? பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பா நடந்துக்க பாத்துருக்கா இந்த எருமை. எங்க அப்படிலாம் நான் பண்ணவே இல்லைங்க. நீ அழற. தப்பு பண்ணது இவன். நீ எதுக்கு அழணும்? கண்ணை தொட. அக்கா, அழாதீங்கக்கா. இந்த புறம்போக்குக்காக நீங்க ஏன் அழறீங்க? தைரியமா இருங்க. கலை பாரதி எங்க? இவன் பிளான் பண்ணி அவங்கள விளையாட அனுப்பிட்டு வெயிட் பண்ணி நின்னு இருக்கான். ஆமாம்மா, நான் கூட தான் பார்த்தேன். பசங்க விளையாடிட்டு இருந்தாங்கம்மா. அண்ணே, நீங்க போய் அவங்கள கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா. யோ, செக்யூரிட்டி. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நிறுத்துங்க. இந்த புறம்போக்குக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. குழலி, போன வாரம் நாங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தோம். எவ்வளவு நல்லவ மாதிரி என்னமா நடிச்ச நீ? பொம்பளைங்கன்னா உனக்கு கிள்ளிக்கீரி ஆயிடுச்சா? மலர், வேணா அழாத. உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டு நல்லா வெளுக்க சொன்னாதான் சரிப்பட்டு வருவேன். வாடா, வா. குழலி, சும்மாவே விடக்கூடாது. வா, வா. சொல்ல கேளுங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. ஐயோ, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மலர், மலர் அழாத. என்னங்கக்கா?
சொல்லாதீங்கக்கா. ஏய், நீங்க 2 பேரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? யார் கூப்பிட்டாலும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்கல. சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்களா நீங்க? நானும் பாரதியும் தனியா தாமா விளையாண்டோம். அந்த அங்கிள் கூட விளையாடல. நீங்க 2 பேரும் திருந்தவே மாட்டீங்க. அண்ணி அவங்களெல்லாம் திட்டாதீங்க அண்ணி. அவன் செஞ்ச தப்புக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? ஆமாங்கக்கா, பச்சை பிள்ளைங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் அந்த எருமை தான் காரணம். மலர், வா கிளம்பலாம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வந்த உடனேயே இந்த இடம் தப்பா பட்டுச்சு. அதையும் மீறி இங்க தங்குனது நம்மளோட முட்டாள்தனம். எங்க நீ போறது? இங்க நமக்கு தெரிஞ்சவங்க கூட யாரும் கிடையாது. யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? எங்க போய் தங்குறது? எனக்கும் அதுதான் புரியல மலர். என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? என்ன உங்க கூட பிறந்த பொறப்பு மாதிரி நினைச்சுக்கோங்க. என் கூட வாங்கக்கா. என் வீட்டு பக்கத்துல ஒரு வீடு காலியா இருக்கு. நான் சொல்லிதான் வச்சிருக்கேன். எப்படியாவது உங்க கையில கால்ல விழுந்து அந்த வீட்டை நான் பேசி முடிச்சிடுறேன்க்கா. ஆனா நீங்க இங்க இருக்க வேண்டாம். அந்த ஆளு திரும்ப வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா மலர், இவ சொல்றது ரொம்ப கரெக்ட். அவன் செஞ்ச தப்புக்கு தான் நாம அவனை அடிச்சோம். ஆனா அத மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது தொல்லை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நாம இங்க இருந்து கிளம்பிடலாம். அம்மா, புது வீட்டுக்கு போறோமாமா? ஆமா, நம்ம புது வீட்டுக்கு தான் போறோம். 2 பேரும் போய் உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. போங்க. அங்க இருக்கிறத போய் எடுத்து வரலாம். அண்ணி, இங்க நடந்தத நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிடவா? வேணாம் மலர், யாருக்கும் கால் பண்ண வேணாம். இங்க நடந்த பிரச்சனைய இப்போதைக்கு யாருக்கும் சொல்ல வேண்டாம். அவங்க கிட்ட சொன்னா இது இன்னும் வேற மாதிரி போகும். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், விடு. நீ போய் உன் பேக பேக் பண்ண. அக்கா, நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நான் அதுக்குள்ள போயிட்டு அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி. யோ பவுன்சரு. யோ ஜஸ்டிஸ். சாரி டைகரு, கவனமா பாக்கணும். சின்ன கேஸா இருந்தா கூட மிஸ் பண்ண கூடாது. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா கப்புன்னு கேட்ட போட்டு தூக்கணும், புரியுதா? ஓகே, அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நானும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பி கேர்ஃபுல். யோ டைகரு, அங்க பாரியா ஒரு பொண்ணு வேக வேகமா ஓடி வருது. அநேகமா கேஸ் கொடுக்கத்தான் நினைக்கிறேன். கப்புன்னு மடைக்கணும். வராங்க பாரு. மேடம், ஒரு நிமிஷம். யார் நீங்க? மேடம், நீங்க கேஸ் கொடுக்கத்தானே ஓடி வரீங்க. என்ன பிரச்சனை? யாரு நீங்கன்னு கேட்டா அத சொல்லாம என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் கொடுக்க வராம விளையாடுறதுக்கா வருவாங்க? ஏன் பிரச்சனை உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? யோ, இந்த பொண்ணு பேசுறத பார்த்தா இதுவே ஒரு வக்கீலா இருக்குமோ? ஐயோ மேடம், ஒரு நிமிஷம். நான் வேற ஒரு கேஸ் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். நீங்க 2 பேரும் பண்ற டார்ச்சர் பார்த்தா உங்க மேலதான் ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுக்கணும் போல இருக்கு. மேடம், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் கேக்குறோம். ஏன்னா நாங்க 2 பேரும் வக்கீல்ஸ். வக்கீலா? நீங்க எனக்கு என்ன உதவி பண்ண போறீங்க? நான் உங்ககிட்ட எந்த ஹெல்ப் கேட்கலையே. மேடம், நீங்களா கேட்கலனாலும் எங்க 2 பேரோட ஹெல்ப் இருந்தா உங்க கேஸ் ஈஸியா முடியுமே. உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது எங்களோட கடமை. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. மேடம், கேஸ் கொடுத்துட்டு வக்கீல பாக்குறதை விட வக்கீலோட போய் கேஸ் கொடுக்கறது தான் புத்திசாலித்தனம். அதுவும் எங்க லாயர் மாதிரி ஒரு ஆளோட போய் கேஸ் கொடுத்தீங்கன்னா உங்க கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிடும். யோசிக்காதயா, வெட்றாத, அப்படியே பேசு. வாங்க மேடம், வந்து எங்க லாயரை பாருங்க. உங்க கேஸை எப்படி டீல் பண்றதுன்னு ஐடியா சூப்பரா சொல்வாரு. எனக்கு ஏற்கனவே வக்கீல்னா ஆகாது. இவரை நம்பி போலாமா? யோசிக்காதீங்க மேடம், வாங்க. எங்க சார் கிட்ட ஒரு தடவை பேசிட்டு அப்புறம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி. சரி, வரேன். மேடம், சாரு உள்ள ஒரு கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. டைகர், போயா கூட்டோ போ. போ. ஒரு நிமிஷம் மேடம், கூட்டு வந்துறேன். சீக்கிரம் வா. இதோ வந்துருவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் வாயா. மேடம், இவர்தான் எங்க லாயர் சார்.
இவர்கிட்ட உங்க பிரச்சனைய நீங்க தாராளமா சொல்லலாம். ஓ, பிரச்சனையா? சொல்லலாமே இவர்கிட்ட. நான் ஒரு ஆளு பொய் மேல பொய் சொல்லி எங்க வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்காரு. கவலையே படாதீங்க, அவனை உங்க வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓட விட்டுருவாரு எங்க சாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா அந்த ஆள நினைச்சா பிபி ஏறுது, மூச்சு முட்டுது, அப்படியே தலையில வலிக்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகுது. அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா உங்க சார் கிட்ட கேட்டு சொல்ல முடியும். என்ன மேடம் நீங்க லாயர் கிட்ட போய் மருந்து மாத்திரைன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? அதுக்கு நீங்க ஆஸ்பத்திரிக்கு தானே போனோம். அப்படியா? அப்படின்னா உங்க சார் கிட்ட கேளுங்களேன், மருந்து தராரா இல்லையான்னு. என்ன டாக்டர் கொடுப்பீங்க தானே? யோ ஜஸ்டிஸ், இதுதான் யா குழலி. யோ என்னையா சொல்ற? இப்பதான் முதல்ல என் பேரு சொல்றாரு உங்க சார். நான் தான் குழலி. இந்த உலக மகா ஃப்ராட கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். வாய் கூசாம அள்ளி விட்டுருக்கீங்க. இந்த டைவர்ஸ் ஆனதை மறைச்சு பொண்டாட்டி வெளிநாட்டுல இருக்கான்னு சொன்னீங்க. 2 பிள்ளைங்க இருக்கிறத மறைக்க அன்னைக்கு ஓவியாவ இனியா இனியான்னு கூப்பிட்டு டிராமா போட பாத்தீங்க. சரி, போனா போகுதுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு பாவம் பார்த்தா இது இருக்கிறதுல பெரிய புழுகா இருக்கு. இந்த வக்கல்னா எங்களுக்கு பிடிக்காதுன்னு அன்னைக்கே சொன்னோம்ல. அதுக்கப்புறமா தைரியமா டாக்டர்னு ஏமாத்திருக்கீங்க. இல்ல குழலி, அது வந்து இதுல அவ வேற. எங்க அப்பா டாக்டரு, நினைச்ச நேரத்துக்கு தான் வருவாருன்னு எங்களையே மிரட்டிட்டா தெரியுமா? மா தண்ணி வேணுமா? என்ன கிண்டலா? பின்ன என்னமா நீங்க அவரை பேச விடாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. அதான் அவர் பேசுனத கேட்டுமே. வாய திறந்தா பொய். எப்பப்பா முடியல. இங்க பாருங்க குழலி, டைவர்ஸ் ஆச்சுன்னா வீடு கொடுக்க மாட்டாங்க, வக்கீல்னு சொன்னா வீடு கொடுக்க மாட்டாங்கன்னு அந்த புரோக்கர் தான் சொன்னாரு. நான் எதையுமே மறைக்கணும்னு பிளான்லாம் பண்ணல. அன்னைக்கு என் பொண்ணை வச்சுக்கிட்டு எங்க போறதுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால வேற வழி இல்லாம நான் அமைதியா இருந்துட்டேன். தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. இப்ப கூட நான் இனியா ஓவியாக்காக மன்னிக்கிறேன். இன்னும் வேற என்னெல்லாம் போய் சொல்லிருக்கீங்க? மொத்தத்தையும் இப்பவே சொல்லிடுங்க. இல்ல குழலி, இதுக்கு மேல வேற எந்த பொய்யும் இல்ல. நீங்க என்ன நம்பலாம். ஆனா என்ன? உங்க பாட்டி கிட்ட மட்டும் சொல்லிராதீங்க. சொல்ல மாட்டேன். அது எதுக்காக தெரியுமா? நீங்க எனக்கு பண்ண பெரிய உதவிக்காக தான். நானா? நான் என்ன உதவி செஞ்சேன்? நீங்க சொன்னதுதான் கரெக்ட். இந்தாங்க. வைங்க, பணத்தை உள்ள வைங்க. என்ன ஆச்சு? நான் அந்த ஆளு வேலை செய்யற இடத்துக்கு போயிருந்தேன். அவன் ஒரு தப்ப செஞ்சுட்டு கையும் களவுமா மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்கிட்டு இருந்தான். அவனை எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரதுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டான். ஆனா இப்படி வாய் வார்த்தையா சொல்றதை விட ஆதாரம் இருந்தாதான் இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். இருக்கே, ஆதாரம் வச்சிருக்கேன். என் கூட வந்த ஆட்டோ டிரைவர் போன்ல வீடியோ எடுத்திருக்காரு. இங்க பாருங்க. அன்பு, சிவா, இது நம்ம ஆமா, உங்களுக்கு இவங்களை தெரியுமா? யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப பாவம், ஏதோ ஒரு கஷ்டத்துல வந்துதான் இங்க தங்கியிருக்காங்க போல இருக்கு. அவங்க கிட்ட போய் அவன் அப்படி பண்ணிருக்கான். நீங்க மட்டும் சொல்லாட்டி நான் அவனை தேடி போயிருக்கவே மாட்டேன். நல்ல வேலை.
இந்தாங்க. சொல்லாம கொள்ளாம எங்க போறாரு? உன்னை ஏமாத்தி இருக்கான் அந்த சுகுமார். அவனை பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்காரு. எனக்காகவா? ஆமா, உனக்காகவே தான்.